தெரியும். உண்மையா போய் சொல்லல, உண்மையா எனக்கு தெரியும். இப்ப அண்ணா சுனிதா வில்லியம் இருந்த இடத்துல இருக்குது. நான் முத தமிழன் டிக்டாக்க ஃபாலோ பண்ண நடு கடலுக்குள்ள கிடந்து கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருந்தாப்ப டிக்டாக் பாத்துட்டு இருந்தேன். நான் தூண்டல் போட்டு இருந்தாப்ப என்னன்னா தமிழன இன்பாக்ஸ் வாங்க நான் வந்து என்ன உண்மையா கடன் சொல்லுவாங்க. கடலுக்குள்ள மீன் பிடிச்சிட்டு இருந்தேன்னா நான் வந்து ஒரு நான் இருந்த ஃபுல்லா வன்னிலன்னா நான் சொந்தோட மட்டக்களப்பனா நான் இருந்த ஃபுல்லா வன்னில. நான் இப்ப மட்டக்களப்பெல்லாம் இருக்கேன். நான் கடத்தொழில் தான் செய்யறேன். அது கடத்தொழில் தெரியாது. இங்கால இருந்த முல்லைத்தீவுல இருந்தபடியா ஒரு வீட்டுல சால்சனம் விட்டு அங்க இருந்த நான் அதெல்லாம் அவரோட போய் கடத்தொழில் பழகினேன். நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன் தமிழனா, தெரியுமா உங்களுக்கு? நவுலனோட அக்காக்கு சட்டை வாங்க நான் சுடாங்கோ டே ஒல்லுமண்ட தம்பி கொப்பாக்கு சூட மீன் பற்றிக்கு தெரியல பாக்கல. அந்த படம் நடிச்சிருக்கேன். நவுல நான் கரும்புலியா வடிக்கிட்டான். யாருன்னா நல்லா இருப்பாங்க. உண்மையா இருந்தா நாங்க எல்லாம் உண்மையா கை கொடுப்போம். உண்மையா தமிழனா, நான் அந்த இயக்கத்துல இருந்து வந்து இந்த 7 வருஷம் ஜெயில இருந்து வந்து எவர்த்தையும் ஒரு உதவி கை மாட்டேன். ஒரு உதவியும் வேணாம். எந்த செம்பு இதிக்க மட்டுமன்னா நான் உழைச்சி தின்னுவேன். சாப்பிட்டு என் பிள்ளைகளுக்கும் என்னால ஏலாது. நல்லா வழியா நான் கடையில சைனட்டை வாங்குவோம். குப்பி அடைச்சிவன் பல்லுக்கு வச்சு கடிச்சிட்டு கடைக்கடையில படுத்து கிடத்தாய் ஏலாகட்டத்தில். இல்ல உண்மையா இதுக்கு சொல்லல. நானும் இந்த வசனத்தை வந்து நானும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ் சொல்றது ஒரு கட்டத்துக்கு மேல வருத்தங்கள் வந்து கையால் இழுத்து போச்சுட்டா சைனட் அடிச்சு உடனே போச்சு இருந்துடும். நிக்க கூடாது. இல்ல நான் அதைத்தான் நினைக்கிறேன். உண்மையிலேயே ஒரு எங்களுக்கு ஒரு வயசுமாவது நடந்தா அடுத்த சைன் எடுத்தா நாங்க எடுக்கணும். அந்த இதுல போய் மொழு வாங்குவோம். எங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் அது எங்களுக்கு அத்திப்படி. நான் கடையில போய் மருந்து வாங்குவேன். பல்லு குத்து மருந்து குப்பி வாங்குவேன். நல்லா குலுக்கி சுடுதண்ணி அவிப்பேன். அவிச்சு போட்டு நல்லா கழுவி போட்டு நல்லா வெயிலுக்கு காய்ச்சி விட்டு மருந்து அடைச்சி போட்டு மொழுவை போய் எங்க வாங்குவோம்? போஸ்ட் ஆபீஸ்ல வாங்கி அது மொழுவை நிரப்புவேன். அந்த முன்னுக்கு தண்ணி வராம மற்றாக சொல்லாங்க. சொன்னா சில சின்ன அறிவு ஆட்களும் அப்படி இருக்கின்றது வைங்க. இல்ல இப்ப கொடுக்க மாட்டாங்கண்ணா. இப்ப யாருக்கு நிறைய பேருக்கு விளங்காது. கன பேருக்கு விளங்காது. ஆனா சில பேர் இப்ப எல்லாம் இதுல மொழிபெயர்ப்புல எடுப்பினோம் எல்லாம். இல்ல பந்த தம்பி கதைக்க விடுவோம். நாங்க சொல்லி கொடுங்க. நாங்க கதைக்க விடுங்க. வந்துதான் பொழுது போகும். ஒரு 2 நிமிஷத்துல நிப்பாட்ட போறேன். நான் ஒரு ஆளை போய் பிக்கப் பண்ணணும் வலிக்கணும். ஓகே நான் ரங்குறேன். நீங்கள் கதையுங்கோ. நன்றி. மீண்டும் சந்திப்போம். நானும் நன்றி உங்களுக்கு. நீங்க எல்லாருமே 2 விஷயத்தான் பாயிண்டா காய்க்கிறீங்க. தமிழடியான்னு சொல்றீங்க. உங்களோட பேர் என்ன? ஒரிஜினல் பேர் எங்களுக்கு தெரியாது. அது கேட்க கூடாது. அது வந்து அப்படி இருக்கட்டும். அது நல்ல ஒரிஜினல் பேரை சொல்ற இல்ல. ஆனா தமிழ் ஐடிக்கு ஒரு படம் ஒன்று அனுப்பிக்க. நீங்க பாருங்களேன். பார்த்து யாருன்னு சொல்லுங்க. உண்மையான பேர் விவரம் ஒன்னும் சொல்லாங்க. இல்ல நான் எனக்கு ஒரு கள்ள பேர் வச்சுக்கிறேன். எனக்கு பேர் சுரேஷ். அண்ணாடி ஒரு கேள்வி கேட்டு போலாமே. அண்ணாஜி நீங்க இந்த இயக்கத்தை நீங்க யாரு இந்த கீழே ஒரு அண்ணன் சொன்ன இயக்கத்தை எந்த படம் இல்லை? நான் ஏனமலையில் இருந்தேன். பி டீமுக்கு வந்தேன். ஆனா நான் 2 விஷயம் சொல்றேன். சொல்லுங்க. ஒன்று வந்து எங்க தமிழ் பிரச்சனையை பற்றி கழிச்சு கொண்டிருக்கிறீங்க. அடுத்து இந்த கிருஷ்ணாண்ட பிரச்சனை ஓடுது. கிருஷ்ணாவுக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்துட்டு ஒரு சட்டத்தை சொல்லி புலம்பெயர் இருக்கிற ஆக்கள் காசு அனுப்புறேன்டா, இப்படி பேங்க்ல காசு டிபாசிட் பண்ணல, அது ஒரு ரூல்ஸ் வரணும். அதுக்கு ஒரு சட்டத்திட்டத்தை போட்டு ஒரு மன்னிப்பை கொடுத்து ஒரு இதோட விழிப்புணர்வா செய்யணும் கிருஷ்ணாண்ட பிரச்சனை. அண்ணாச்சி இந்த கிருஷ்ணாண்ட விஷயத்துக்கு நான் ஒரு சின்ன விளக்கம் தான் போயிட்டு அது சட்டம் தான் தீர்மானிக்கணும். நாங்கள் இதை தீர்மானிச்சு போக கூடாது. தன் கடமையை செய்யும். இல்லையோ என்ற கருத்து இது.
கிருஷ்ணாவே அது சரி. நாங்க ரெண்டாவது பிரச்சனை. கேஸ் அரசாங்கமே பார்த்துக்கோ. அது அது ஓம், judge அது பாப்பார். நாங்க அது அதுக்கு தேவையில்லாத பிரச்சனைக்கு நாங்க போடுவோம். பணம் எல்லாம் சீஸ் பண்ணி அது ரெண்டாவது பிரச்சனை. அண்ணா உங்களை கேட்குறேன் வந்து ஒரு சப்ஜெக்ட் கிருஷ்ணாங்க ஜிங்ஜாக் அடிக்கிறீங்க கிருஷ்ணாக்கு இப்ப கிருஷ்ணாண்ட கதை வந்துட்டு ஜிங்ஜாக் அடிக்கிறீங்க இல்ல இல்ல என்ன கதை வந்தாலும் நிப்பாட்டுறான்னு என்ன தைரியம் அது? நீங்க அடுத்த ரெண்டாவது விஷயம் சொல்றேன். சொல்லுங்க பக்கம். ரெண்டாவது மேட்டர் எங்க தமிழாக்கள் தீர்வு வரணும்னா சிங்கள மக்கள் மனசுல ஒரு மாற்றம் வரணும். அவங்களுக்கு தெரிஞ்சாதான் மாறலாம். மற்றும்படி எவ்வளவு பேர் தலைகளா நின்றால் சரியான சிங்கள மக்களுக்கு ஒவ்வொரு மனசுலையும் நானும் தமிழாக்களும் ஒரே மாதிரி என்ன உண்மையான அப்படி அவங்க மனசுல மாற்றம் வராது. என்ன உண்மையான பிரச்சனை என்றால் சிங்கள மக்களுக்கு மனசுல இடம் பிடிக்கோ அல்லது மனசு மாறணும் என்றால் முதலாவது வந்து தமிழர்களுக்கு சிங்களம் தெரியணும், சிங்களர்களுக்கு தமிழ் தெரியணும். ஆனா எங்கட ரைட், அதான் பிரச்சனை. அப்படி இல்ல. தமிழ் ஐடியா ஒரு விஷயம் ஒன்று நான் யோசிப்பேன் தெரியுமா? இந்த சிங்களவர் எல்லாம் போராடினாங்க சரியா, போராடினாங்களே அவங்களோட இது மைந்தைக்கும் ராஜபக்சேக்கும் எதிரா. அந்த நேரம் கடவுளேன்னு இந்த அண்ணன் இறங்கி இருக்கணும், சும்மா பிரிச்சு மேய்ஞ்சிருக்கலாம். அப்படி ஒண்ணுமே இல்ல. அப்படி இல்ல. இது இப்படியான கதை. சைனாக்காரன் வந்து சாப்பாடும் கரண்டும் கொடுத்திருந்தா பிரவரனை தூக்கி கொண்டு வந்தாலும் அடிச்சு முடிச்சிருப்பாங்க சிங்களாக்கு. பிரச்சனை வந்து சைனா வந்து கரண்டும் கொடுத்து சாப்பாடும் சிங்கள மக்களுக்கு கொடுத்திருந்தா அவங்க அடுத்த செகண்டே மாறிடுவாங்க. இதான் உண்மை. அவங்க பிரபாகரன் இருந்திருந்தா இல்ல சைனாக்காரன் பேரு சொல்லாம தலைவர் கதைங்க இல்லாட்டி அண்ணன் கதைங்க. அதான் பிரபாகரன் தலைவர் பிரபாகரன் தலைவர் கதைங்க இல்லாட்டி அண்ணன் கதைங்க. எல்லாருக்கும் ஹாப்பி, சந்தோஷம். நான் வெளிக்கிற போறேன். ரொம்ப நன்றி. ஓஃப் பண்றது நன்றி. நாங்கள் இணைந்து கொண்டதுக்கும் நன்றி. ஓகே எல்லாருக்கும் ஓகே ஓகேண்ணா. நாளைக்கு 11 மணிக்கு லைஃபுக்கு வருவாங்க. நாளைக்கு எத்தனை மணிக்கு? நாளைக்கு 11 மணிக்கு லைஃபுக்கு விடிய வருவேன். நாளைக்கு காலை உங்களோட தான் பாருங்க. இவங்க என்ன இன்பாக்ஸுக்கு வாங்க, இவங்க என்ன இன்பாக்ஸுக்கு வாங்க, இவங்க என்ன ஓகே பாய். இவங்க என்னோட கதைக்கணும் சொல்லுங்க திருப்பி சொல்லுங்க. இவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்னோட கதைக்கணும். சரி ஓகே. லண்டன் டைம் 11 மணிக்கு. அதுதான் மீனிங். பயன்படுத்திக்கலாம். இங்கே 12 மணியா?